காட்டிலே தேனீக்கள் கூட்டிலே வைத்திருந்த தேனை தன் பாட்டிலே வைத்து குழைத்து கொடுத்தவன் கண்ணதாசன். மேத்தா சொல்வார், பாவலரின் கவிதைக்கும் பாமரரின் காதுக்கும் பாலத்தை போட்டு வைத்தான், பண்டிதரின் முந்தியிலும் பணக்கார தொந்தியிலும் இருந்தமிழ் மீட்டு வைத்தான் என்று கண்ணதாசனை சொல்வார். ஏன் என்று சொன்னால், அத்தனை இலக்கியங்களிலிருந்தும் சாராக பிழிந்து சராசரி சாதாரண மனிதர்கள் கேட்டு இன்புறுவதற்கு ஏற்ற வகையில் எளிய நடையில் பாடல் கொடுத்தவர் கண்ணதாசன். நான் நினைத்து பார்க்கிறேன், சமகால கவிஞர்களிலே ஒருவர் சொன்னார், நாம் தூங்கும் போது கூட நான் காலாட்டி கொண்டு தூங்க வேண்டி இருக்கிறது, இல்லாவிட்டால் எவனாவது இடையிலே வந்து பாடல் எழுத வந்து விடுகிறானே என்று அர்த்தத்தோடு ஒரு கவிஞர் கூறினார், புலம்பினார். இன்னொரு கவிஞர் சொன்னார், நான் அன்னைக்கு தாளாட்டும் தாய், ஆனால் அங்கே தூக்கி எறிகிற எலும்புக்கு வாளாட்டும் நாய் என்று சொன்னார். இப்படியெல்லாம் கவிஞர்கள் இருக்கிற காலகட்டத்திலே கண்ணதாசன் செல்வரிடம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை அறிந்தே ஏகும் என் சாலை என்று சொன்ன ஒரு திமிர் பிடித்த கவிஞன் தான் எனக்கு பிடித்த கவிஞன். மாற்றம் அது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை நன்மை எவ்வவை தீமை அறிந்தே ஏகும் என் சாலை என்று சொன்னார். மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறவன் கவிஞனானாலும் கலைஞனானாலும் படைப்பாளியானாலும் எல்லோருக்கும் பொதுவானது. அவர் குறிப்பிட்டார், கடவுளை ஒரு நாள் கல் என்றேன், கல்லை ஒரு நாள் கடவுள் என்றேன், உண்டென்பதை இல்லை என்றேன், இல்லை என்பதை உண்டென்றேன். இப்படி சொல்வதற்கு ஒருவன் உலகில் இருக்கிறான் என்றால் அது நான் என்பேன் என்று குறிப்பிட்டார். மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறவன் தான் ஒரு சரியான படைப்பாளி. நான் பார்க்கிறேன், கண்ணதாசனுடைய சுயமரியாதையை சங்க காலத்திலே பெருஞ்சித்திரன் என்று ஒரு புலவன் இருந்தான். அவன் மன்னனை பாடி பரிசில் பெற்று வர வேண்டும் என்பதற்காக சென்றான். மன்னன் பாடலை ரசித்தான், பரிசிலை எடுத்து வர உள்ளே சென்றான். உத்தியோகபூர்வமான ஏதோ பணி அவனுக்கு இருந்ததனாலே அவன் பரிசினை இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பி கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். ஆனால் வறுமைப்பட்ட கவிஞன் அந்த பரிசிலை பெற மறுத்து விட்டான். காணாது இந்த இப்பரிசிற்கு நான் ஒன்றும் வாணிக பரிசீலன் அல்லன் என்று சொல்லி இடது கையால் எட்டி தள்ளி விட்டு சென்றான் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சுயமரியாதை கவிஞனாகத்தான் நாம் கண்ணதாசனை பார்க்கிறேன். அந்த வகையிலே கண்ணதாசனை பற்றி இங்கே கவிமாலையிலே பேசுகிற வாய்ப்பை பெருவாய்ப்பை மகிழ்ச்சியோடு நான் பார்க்கிறேன். கண்ணதாசனுடைய பாடல்களிலே பேசியது அனுபவம். 54 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த கண்ணதாசன் ஒரு 1000 ஆண்டிற்கான அனுபவ பிழிவினை தமிழ் சமூகத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார் என்பதுதான் நான் பார்க்கிறேன். அவர் எழுதுகிற பாடலிலே சொல்கின்றார், நான் ஆற்றிலே குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றினில் பிறந்தேன், கல்லினில் நடந்தேன், மாற்றில்லாத பொன்னிலும் மாசு கண்டேன், பட்டது கோடி பார்த்தது கோடி, பெற்றது என்ன அனுபவம் அனுபவம் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் தான் கண்ணதாசனின் கவிதையாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நான் கண்ணதாசனுடைய பாடலை ரசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் சொல்லாட்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இந்த சொல்லாட்சியை பற்றி சொல்ல வேண்டுமானால் புரட்சி, ரெவல்யூஷன் என்கிற சொல்லாக இருக்கட்டும், கம்யூனிசம் என்று சொல்வதற்கு பொது உடைமை என்கிற சொல்லாக இருக்கட்டும், அது பாரதி தமிழுக்கு கொடுத்தான். அது போலவே கண்ணதாசன் நூற்றுக்கணக்கான புதிய சொற்களை தன் பாடலிலே இழையோடு விட்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன், காலை என்று ஒரு சொல் இருக்கிறது, முன்காலை, இளங்காலை, மாலை, இளமாலை பொழுதாக வா, இனிதாக சுமையாக வா, ஏதோ ஒன்று இருக்கலாம். இரவு என்று சொன்னால் முன்னிரவு பின்னிரவு நள்ளிரவு இருக்கிறது. ஆனால் கண்ணதாசன் ஒரு சொல், முற்றாத இரவொன்றில் நான் வாட முடியாத கதையொன்று நீ பேச, உற்றாரும் காணாது உயிரொன்று நின்றாட, உருவாகும் சுவையென்று ஒன்று, தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாய நீ என்னை கண்டு.
இந்த முற்றாத என்கிற அந்த ஒரு சொல் கண்ணதாசனுக்கு முன்னும் பின்னும் நான் கேட்டதில்லை. அப்படி எத்தனையோ சொற்களை தமிழ் சமூகத்திற்கு கொடுத்து சென்றவர் கண்ணதாசன். நான் பாடுகிறேன் என்றால் டிஎம்எஸ் போல பாட வேண்டும் என்று, எந்த வரி என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அங்கே ஸ்ருதி விலகிவிட்டது என்று சொன்னால் ஸ்ருதியை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் ராஜகோபாலனின் குரலில் பாடுவேன். ஒரு 9 வகை ஒன்பான் சுவை என்று சொல்வார்கள் தமிழிலே. நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், ஓகை என்று அப்பால் எட்டும் மெய்ப்பாடு. அதில் வெட்கம், அப்படி வெட்கம் என்கிற சொல் அது கூச்சம் என்கிற உணர்வின் வெளிப்பாடு. அது இப்போ அதில் கூச்சம் என்ற வார்த்தைக்கு வெட்கம் என்று சொல்லலாம், நாணம் என்று ஒரு சொல் இருக்கிறது. நான் இரண்டும் ஒன்று என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன் படிக்கிற காலத்திலே. ஆனால் வெட்கம் என்று சொல்லுகிற போது பொது வழியிலே ஏதான ஒரு பிழை தவறு செய்து விட்டோம் என்றால், சமூகம் கண்டுபிடித்து விட்டது என்று சொன்னால் எனக்கு வெட்கமாகத்தான் இருக்கும். ஆனால் என் மாமன் மகளை, என் அத்தை மகளை நான் பார்க்கிற பொழுது, அல்லது என் அத்தை மகள் மாமன் மகள் என்னை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு உள்ளுக்குள் தோன்றுகின்ற உணர்வு இருக்கிறதே, அதுதான் நாணம். இதை தன் பாடலிலே எவ்வளவு அழகாக கொடுக்கிறார். இந்த பாடலை 1960 வருகின்ற போது எத்தனை பேருக்கு 20% தான் கல்வி கற்றவர்கள். அப்போது இப்படிப்பட்ட இலக்கிய பிடிவை சாதாரணமாக கொடுக்கிறான். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெக்கம் வெக்கம், அன்பே உன்னை நானும் கண்டால் நாணம் நாணம் என்று சொல்கிறான். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். என்ன பாடல்? கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. இப்படி ஒரு சாதாரண மக்கள் கூட இந்த சொல்லினுடைய ஆழத்தினை அறிய செய்தவன் கண்ணதாசன் பார்க்கிறேன். கண்ணதாசனுடைய பாடல்களிலே கற்பனை, கற்பனை தானே கவிதைகளின் தாய். அந்த கற்பனை ஆற்றல் எப்படி இருந்தது? நதி போகிறது, வளைந்து நெளிந்து போகிறது. அது அங்கமேலாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்னநடை பாடுதம்மா பூமியின் மேலே. பாட்டு பாடவா? எவ்வளவு அழகு! வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ. அடுத்து சொல்கிறான், மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி தேன்கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. காடுகள் மலைகள் தேவன் கலைகள், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா என்று சொல்லுகிற போது அந்த வாசம் நம் மீது மோதுகிறதல்லவா கேட்டு பார்க்கிற பொழுது. அந்த அனுபவ பிடிவினை கொடுத்தவன் கண்ணதாசன். எனக்கு இப்படி பெண்களை பற்றி ஏராளமான வரிகளை கொடுத்திருக்கிறானே. நம்மை போல ஆண்களை, நம்மை போன்ற அழகான ஆண்களை அப்பாடல் இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன். ஏனென்றால் எத்தனை பாடல். கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து காதல் எனும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இறை மதியழகன் அப்படி பார்க்குறேன். நான் அந்த தழும்பி ததும்பிக்கெல்லாம் ஏதாவது விளக்கம் சொல்லுவேன். நான் மாட்டிக்கவே மாட்டேன். அது கண்ணதாசன் அவர்கள் உள்ளத்திலே உணர்ந்து மகிழக்கூடிய வண்ணம் எழுதியது. ஒரு காலத்தில் பார்க்குறேன், சங்க இலக்கிய பாடல்ல அதிகமா நெடுமானஞ்சி என்பவனுடைய புஜபல பராக்கிரமம் எப்படி இருந்தது அப்படின்னு வர்ணிக்க நினைக்கிறாங்க. ஒரு ஆணினுடைய தேக கட்டினை பாடுகிற ஒரு பாடல். ஒரு மாசத்துக்கு 8 தேர் செய்கிற தச்சன் முயற்சி செஞ்சு ஒரு மாசம் ஒரு சக்கரம் மட்டும் செய்தால் அது எத்தனை வலுவாக இருக்குமோ அத்தனை வலுவான கரங்களை உடையவன் என்று சொல்வார். வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலனோனே என்று அந்த புறநானூற்று பாடல். அந்த பாடல் இப்படி ஆண்களை வர்ணித்திருக்கிறார்களே அப்படின்னா கண்ணதாசனும் வர்ணித்திருக்கிறார். எம்ஜிஆர் புரட்சி தலைவர், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று அந்த பாடிய பாடல் அவருக்கு அத்தனை பொருத்தமாக இருக்கும். இன்னொரு இடத்திலே, அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே வந்து நின்றாலும் ஈடில்லை என்று ஓடும் பக்கத்திலே என்று எழுதியிருப்பார். அவருக்கு எத்தனை பொருத்தம் தானே அது. இப்படி 1000 பாடல்களை கொடுத்தவர் கண்ணதாசன். இடையிலே கேட்கிறார்கள், கண்ணதாசன் என்று சொன்னால் he is a poet or lyricist. கங்கை அமரன்
நூற்றுக்கணக்கான பாடல்களை தமிழில் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் போயட் என்று சொன்னது கிடையாது. இரண்டு அதுக்கு தனி தகுதி. கண்ணதாசன் இலக்கிய வரம்போடு இலக்கண வரம்போடு எழுதிய கவிதைகள் தான் பின்னர் பாடல்களாக மிளிர்ந்திருக்கின்றன. சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்க்கையிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பு இல்லையடி, எந்நாட்டு எலும்பென்று எழுதி வைக்கவில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை என்றால் என்னாலும் துன்பமடி என்று கவிதையினை கொடுத்திருக்கிறார். பிறகு ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று எழுதிவிட்டு குறிப்பா பார்க்கிறேன். அந்த வரிகள் எடுத்துக்கொள்கிறேன். வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. கடல் ஏன் உப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அறிவியலிலே வேறு காரணம், இலக்கியம் வேறு. இன்னொரு இடத்திலே சொல்கிறார், கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ. கடல் நீர் ஏன் நீளமாக இருக்கிறது என்றால் சர் சி வி ராமன் எஃபெக்ட்னே பேர். அவர் சொன்னார் அதுக்கான காரணத்தை. ஆனா இவர் சொல்றாரு, ஏன் இப்படிடா, நீல நயனமுடைய ஒரு பெண் கடலிலே போய் குளித்திருக்கிறாள், அந்த கண்களில் இருந்த நீலம் அப்படியே கடல் வெளி எங்கும் பரவிவிட்டது. இலக்கியம் ரசிப்பதற்காக, அறிவியல் வேறு, அறிவியல் உண்மை. இப்படி பல பல கவிதைகள் தான். மாங்கனி என்ற ஒரு நூல், அதிலே எழுதியிருக்கிறார், தாயும் கடன்பட்டார் தந்தை உடன்பட்டார் நானும் உயிர் பெற்றேன் யாக்கை எனும் உருவெற்றேன் என்று கவிதை எழுதுகிறார். பிறகு அவர் எழுதுகிறார் படத்திலே, தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் பந்தம் வளர்த்து விட்டோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று எழுதுகிறார். திரைப்பாடல் எழுதுவதற்கு முன்பு அவர் கவிஞனாக எழுதிய கவிதைகள் தான் பிறகு திரைப்பாடலாக வந்திருக்கிறது. அவர் போயட் ஆர் லிரிசிஸ்ட் என்று நீங்கள் கேட்டால் 100% கவிஞர். அவர் கவிதைகள் தான் பாடலாக பார்க்கிறோம். பிறகு நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா, இல்லை என்னை கேட்டு என் பிள்ளை பிறந்தானா, கள்ளிக்கேது முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் என்று பாடல் எழுதுகிறார். நான் பார்க்கிறேன். அதே போல மலேசியா வந்திருந்த போது பினாங்கிலே எழுதுகிறார், ஆவினம் தமக்குள் காணும் அன்பினம் போல மூவினம் தமிழர் மலாயர் மூப்பிலா சீனர் சாவிலும் வாழ்விலும் சமத்துவம் கண்ட ஆவணம் இங்கு கண்டேன் பினாங்கு வாழ்க வாழ்க என்று எழுதுகிறார். பிறகு அது திரைப்பாடலாக, சீன கலைகள் மலையகமான்கள் இந்து கிளிகள் நடமாட்டம் சேர்ந்தே வாழும் வாழ்க்கை இதுதான் சிரிக்கும் 1000 மலராட்டம் சாயா அண்ணா சிங்கப்பூரா சாயா ரூசா மலேசியா, இந்த கவிதை பிறகு அது பாடல். அப்ப லிரிசிஸ்ட் ஆர் போயட் என்பதற்கு உங்களுக்கு விடை தெரிந்திருக்கும். எத்தனை எத்தனை இலக்கியங்களை, மக்கள் அறியாத கருத்துக்களை அவர் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மூதுரை பார்க்கிறேன், ஒரு குளத்திலே தண்ணீர் இருக்கிறது, மீன் இருக்கிறது, கொக்கு வருகிறது, சரி. ஆனால் தண்ணீர் இல்லாவிட்டால் கொக்கு வருமா? ஆனால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கொட்டி ஆம்பல் நெய்தல் என்கிற செடிகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போகுமே தவிர இன்னொரு இடத்துக்கு போகாது. நல்ல நட்பு நல்ல உறவு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். அற்ற குளத்து அறிநீர் பறவை போல உற்றுளி தீர்வார் உறவு அல்ல, அக்குளத்திலே கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவார் உறவு என்று எழுதினார் ஔவையார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணதாசன் சொன்னார், குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை என்று சொல்லி விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி கொடுத்தான். உறவிடம் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி எழுதிய பாட்டு கொஞ்சம் சீரியஸா இருக்கு, காதலுக்குள்ள வரணும். ஏன்னா அந்த சரவணன் சீனிவாசன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கிறார். அது அந்த காதல் உணர்வு, அது ஒரு மாலை நேர மயக்கம். ஒரு பாடல் நலவெண்பாவிலே ஒரு பெண் சென்று மலர் பறிக்கிறார், தாமரை மலர். அந்த தாமரை மலரிலே வண்டு சுற்றி கொண்டிருக்கிறது. இவளை பார்த்தவுடன் இவள் முகம் உண்மையான தாமரை இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து முகத்தை சுற்ற தொடங்குகிறது. அவள் பயந்து போய் தன்னுடைய கைகளாலே மறைக்கிறாள். கையை பார்த்து இது காந்தல் மலர் என்று சொல்லி சுத்த வருகிறது.
பயந்து அஞ்சி ஓடி தலைவனிடம் வந்து சேர்ந்து என்னை காப்பாற்று என்று சொல்வது போல ஒரு பாடல். மங்கை ஒருத்தி மலர் கொள்வாய் முகத்தை பங்கயம் என்றனே அப்படின்னு இந்த பாடல் போகிறது நலவெண்பா பாடல். இவர் எப்படி எழுதுறாரு? அதே பாடலை உள்வாங்கி பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என்று அந்த பாடல் வரிகள் போகிறது. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் என்று அந்த பாடல். அப்படியே அந்த பாடலை பிழிந்து சாராக கொடுத்தார். இதுதான் கண்ணதாசனுடைய வெற்றி. ஒரு குறுந்தொகை பாடல் வரும், நல்லென்றே யாமம் சொல்லவிந்து அடங்கினரே மாக்கள் நனத்தலை உலகமும் துஞ்சும் யான் மட்டும் துஞ்சாதானே என்று ஒரு பாடல். அது நிறைய பாடல்கள், நிறைய பேர் அந்த பாடலை பாடலாக திரைப்பாடலாக கொடுத்திருக்கிறார்கள். பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே, கான் உறங்குது காற்றும் உறங்குவது நான் உறங்கவில்லை மகளே என்று அந்த பாடல் வரி. மருதகாசி கூட ஒரு பாட்டில் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கொடுத்திருக்கிறார். கண்ணதாசன் அப்படியே மாறாமல் சுவை மாறாமல் அந்த சங்க இலக்கிய பாடலை கொடுத்தார். திருக்குறளையே விமர்சிப்பாரே. இடுக்கண் வருகால் நகுக வள்ளுவன் சொன்னது. அவர் சொல்கிறார், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கே என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்கே பாம்பு வந்து கடிக்கையில் பாலு மூடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது மேல்புறத்தில் கசப்பு கீழ்புறத்தில் இனிப்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு என்று அப்படியே அண்டலர்ந்த மலர் போல் சிரித்து கொண்டிருந்தான் என்று ஒரு பாடல் வரி கம்பராமாயணத்தில். அதை இவர் எழுதுகிறார். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் யாவும் விலகும் கண்ணா, ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா என்று பாடல் கொடுத்த போது அத்தனை தத்துவார்த்த வரிகள். பார்க்கிறேன், மகாபாரதத்தை பற்றி பேசணும்னு சொன்னா எத்தனை கிளைக்கதைகள், எவ்வளவு பெரிய நூல். ஆனால் 4 வரிகளே சொல்கிறார். பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். 4 வரிகளிலே குறிப்பிட்டு எழுத வேண்டும் என்று சொன்னாலும் எழுதுகிறார். ஒரு சொல்லை 2 முறை, அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொற்றொடையும் 2 முறை சொல்லுவாங்க. அதுக்கு பேரு கவியரங்கம்னு பேரு. அவன் வந்தான் இங்கு, அவன் வந்தான் இங்கு அப்படின்னா அவரை கை தட்டுவாங்க, ஒரு இழுப்பு இழுக்கிறது. இதுக்கு பேர் அந்த காலத்துல கவியரங்கம்னு பேர். இப்பெல்லாம் இல்லை, நல்ல வேலை. அது ஒரு சொற்றொடரை 2வது தரம் சொன்னோம்னா, இப்போ என் மவள்கிட்ட எம்மா மழை வர மாதிரி இருக்கு கொடை எடுத்துட்டு போம்பேன், தெரியாமல் இன்னொரு தரம் சொல்லிட்டேன்னா என்னப்பா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க, கடுப்பாகுதாங்க. ஆனால் ஒரு பாடல் முழுதும் கண்ணதாசன் 2 முறை சொல்லி இருக்கிறார். பிடிக்குமா? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே, எனக்கு மட்டும் சொந்தமல்ல வானம், இருவருக்கும் இறைவன் தந்த பந்தமல்லவா, வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன் கண்களினாலே, பூ முடித்தேன் கூந்தலின் மேலே, பொட்டு வைத்தேன் ஆசையினாலே, உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். 2 முறை சலித்ததா? இல்லை, இனித்தது. அதுதான் கண்ணதாசன். தான் என்கிற ஒரு வரி, கல்லைத்தான் மண்ணைத்தான் கரைச்சித்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இறைவன் என்கிற அந்த தான் ராமச்சந்திர கவிராயர் எழுதிய பாடல். அது இவருக்கு பிடித்து போய்விட்டுதான் அந்த தான் என்பதை எடுத்துக்கொண்டார். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் மெல்லத்தான் வந்து கையைத்தான் எப்படி சொல்வேனடி. இந்த நாணம் எத்தனை அழகு. இது ஒரு தான். அப்புறம் இன்னொரு படத்துல சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்துக் கொள்வேன் வளை, என்ன வளை காதல் கொண்டவளை. இப்படி பாடல் முழுதும் வளைவளையாக போகிறது. கண்ணம் மாதுளை கனிந்த சேயிழை கரைத்தால் கரையாதோ
இடையிடையில் சேயிழை இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு லா, எத்தனை லா இருக்கோ அத்தனை லாவும் போட்ட ஒரு பாடல். வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்தவன் நிலா, வாழ்க்கை கண்ணிலா தோகையின் சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை மெட்டிலா முட்டிலா, அவள் பார்க்கும் அன்பிலா, இன்பம் கட்டிலா இல்லை அவள் தேக கட்டிலா. இதுக்கு மேல போதும். இப்படி அந்த பாடல் வரிகள் போகும். இன்னும் தெரிஞ்ச எந்த ஊர் என்பவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா என்று சொல்லி அத்தனை ஊரையும் சொல்லிவிட்டார். இப்படி ஜாலங்கள் நிறைய பாடல்கள். சிலேடை ஒரு 2 பொருள், நஞ்சிருக்கும் தோலுரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும் என்று ஒரு பாடல். நஞ்சு போயிருக்கும் வாழைப்பழம், தோலுரிக்கும் எஸ் நாதர்முடி பஞ்சாமிர்தம், நஞ்சு இருக்கும் தோலுரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும். பாம்பு நஞ்சு விஷம், நஞ்சு இருக்கும் தோலுரிக்கும் பாம்பு நாதர்முடி மேலிருக்கும். இது நம்ம சிலேடைன்னு சொல்றோமே, அந்த சிலேடையை கண்ணதாசன் எவ்வளவு அழகாக கையாண்டிருக்கிறார் என்று பார்க்கிறேன். பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் மலைத்தேன் இவளென மலைத்தேன் என்று எழுதுகிற போது மலைத்தேன் ஒண்டர் மலைத்து போனேன். இந்த மாதிரியான நிறைய ஜாலங்களை எல்லாம் கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார். அந்தாதி ஒரு ஒரு சொல்லின் முடிவு அடுத்தது தொடக்கம். பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டு நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் தொடர்வதற்கு காமனவன் மலர்கணைகள். இப்படி அந்தாதி பாடலை, அபிராமி அந்தாதி எல்லாம் பார்த்திருக்கிறோம். சாதாரண மக்கள் கேட்டு அதை புரிந்து கொள்கிற வண்ணம் அந்தாதியை கொடுத்தவன் கண்ணதாசன். திரைப்படத்திலே காட்சிக்காக கதைப்போக்கிலே பாடல் எழுத வேண்டியிருக்கும். ஒரு படம் பார்க்கிறேன், சோவியத் ரஷ்யாவிலே இருந்து பெண் வந்திருக்கிறார், முத்துராமன் காதலிக்கிறார். மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்த காதல். அதிலே இருவரும் குற்றாலத்திலே குளிக்கிறார்கள். அப்போது அவர் பாடுகிறார், நெய்வேலியிலே அப்போதுதான் லிக்னைட் கார்பரேஷன் ரஷ்யா கொடுத்த கொலாபரேஷன் வந்தது, அதை கொண்டு வந்து இணைத்துக் கொள்கிறார் சோவியத் ரஷ்யா. நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு நாங்கள் உமக்களிக்கும் நன்றியே, என்னையே உனக்கு தந்தேன் செல்வமே, குற்றால நதியிலே குதித்து வந்த தமிழிலே வற்றாத பேரழகே நீராடு, காவியத்தில் ஒரு மகளே சோவியத்தின் திருமகளே ஓவியத்தின் பெருமகளே நீராடு. இப்படி பாடல் வரிகள் போகும். கதைப்போக்குக்கு ஏற்றவாறு எழுத வேண்டும் என்று சொன்னாலும் அதனையும் சிறப்பாக எழுத முடிந்தவர், எழுதியவர் கண்ணதாசன். அவருடைய நல்ல மனம் எப்படி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தூங்கும்போது கூட காலாட்டி கொண்டு தூங்க வேண்டும், இல்லாவிட்டால் இடையில எவனாவது எழுத வந்து விடுகிறான் என்று சொன்னவர்கள். ஆனால் கந்தன் கருணை என்கிற படத்தில் எல்லா பாடலையும் கண்ணதாசன் தான் எழுதினார். ஆனால் ஒரு பாடலை அவர் கேட்டிருக்கிறார், அது ஆல்பத்திலே வந்தது. யார் அந்த பாடல் எழுதியவன்? அழைத்து வா, பூவை செங்குட்டுவன். அழைத்து வந்து உனது பாடலை உனது பெயரிலேயே போட சொல்லியிருக்கிறேன், பணத்தை பெற்றுக்கொள். அங்கே கண்ணதாசன் புதிய கவிஞர்களை ஊக்குவித்து, ஏனென்றால் தன்னம்பிக்கை இருக்கிறது, என்னால் பேச முடியும் என்று சொன்னால் எத்தனை பேச்சாளர் வந்தாலும் எனக்கு அதை பற்றி ஏன் கவலைப்படணும், எனக்கிட்ட இருக்கு வித்த அங்கே. அப்போ அவர் சொல்கிறார், ஒரே ஒரு வரியை மாற்றிக்க தம்பி, அங்கே சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு, அது புராண படம், சென்னைங்கிற வேண்டாம், சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு, எனக்கான மனக்கவலை கொஞ்சமில்லை, உருவாக அன்புக்கோ பஞ்சமில்லை, திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அந்த பாடலின் சிறப்பு கண்ணதாசன் திருத்தம் செய்து கொடுத்ததால் உண்டானது என்று சொல்லி பூவை செங்குட்டுவன் அவர்கள் இந்த கோவிட் காலங்களில் அவர்களோடு பழகுகிற பெருவாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது இதையெல்லாம் சொல்லி மகிழ்ந்தார் அவர். அப்படி எத்தனையோ பார்க்கிறேன். ஆண்கள் சிரிக்கிறார்கள், பேசுகிறார்கள் வாய்விட்டு சத்தமாக. ஆனால் பெண்கள் சிரிப்பதை கூட இந்த சமுதாயம் ஒரு காலத்திலே பாலின வேறுபாடோடு பார்த்தது. பொம்பளை சிரிச்சா போச்சு,
புகையில விரிச்சா போச்சு. சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. நான் சொல்லலை, யாராவது கட்டிங் போட்டு உள்ளே விட்டுறாதீங்க, அதெல்லாம் வேற இருக்கு என்று சொல்லப்பட்ட காலத்தில் ஒரு பாடல் கொடுக்கிறார். குழந்தையிலே சிரிச்சதுதான் இந்த சிரிப்பு, குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு. ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது, வேண்டும் மட்டும் குலுங்க குலுங்க நானும் சிரிப்பேன், அந்த விதியை கூட சிரிப்பினாலே விரட்டி அடிப்பேன். குளங்குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது, குளத்தை விட்டு கரையை விட்டு நண்டு சிரிக்குது, அதை கொண்டு பார்த்து தின்று வந்த நரியும் சிரிக்குது என்று சொல்லி பொம்பளை பிள்ளை நான் சிரிக்கக்கூடாதா என்று வேதனையிலே பாடுகிற, வறுமையிலே பாடுகிற ஒரு பாடல் நான் பார்த்தேன். இப்படி 1000 பாட்டு. நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே எத்தனையோ பெண்கள் வறுமை காரணமாக தான் கல்யாணம் பண்ணிக்காம ஒற்றை பெண்களாகவே இருந்து, முதிர்கண்ணியாகவே இருந்து தம்பி தங்கைகளை படிக்க வச்சு ஆளாக்கிட்டு அப்படியே கடைசியில் ஒருத்தர் இல்லாமல் இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். அப்படி உள்ளவங்களை பார்த்து நீங்கள் பெரிய திறமையான, நீங்கள் ரொம்ப தியாக உள்ளம் அப்படி இல்லை, உங்களை யாரும் மவுண்ட் ரோட்டில் செலவைக்க மாட்டான். கண்ணதாசன் அவர்களை பார்த்து பாடுகிற, கொக்கை பாற்று கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்ன என்பதை, கொண்டு போகும்போது கொண்டு போக வேண்டும் நல்லதை, படாபட் செக்கு மேலே ஏறி கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா என்று எழுதுகிறார். எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரு முறைதான், அவரவர்கள் வாழ வேண்டும், பெண் பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று நிறைய பாடல்கள் பெண் சமுதாயத்திற்காக கொடுத்தவன். வாழ்க்கை உற்சாகமாக இருக்க வேண்டும், எத்தனை பாடல். வாழ்க்கை உற்சாகம், எதற்கெடுத்தாலும் துணுக்குறும் மனிதா, இரவிலும் பகலை எதிர்பார். சிங்கப்பூருடைய கவிஞர் அமலதாசன் எழுதின பாடல். சென்றதை நீ மீளாது மூடரே, நீ சென்றதனையை சிந்தை செய்து கவலையிலே குமையாதீர், கொன்றொழிக்கும் கவலையிலே. பாரதி பாடுறான். கண்ணதாசன், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில் நாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் மடியில் சாய்வது இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம், பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்று தத்துவ பாடல்களை எல்லாம் பிழிந்து நம் இதயத்துக்கு நெருக்கமாக கொடுத்தவன். துன்பத்துக்கு என்ன காரணம்? ஆடு மாடு குதிரை கோழி நாய் பண்ணி எருமை எல்லாம் கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்து வேதனையில விம்பி இருக்குதா? மனுஷன் மட்டும் ஏன் கவலைப்படுறான்? ஏன் என்று கேட்டால், மனிதன் எங்கே வேறுபடுகிறான்? மனம்தான் காரணம். தொல்காப்பியர் சொன்னார், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அவற்றோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே. மனசு, 2 மனம் வேண்டும். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று என்று கேட்டான். அப்படி என்றால் மனம்தான் மனிதனை படுத்துகிறது. அதை சொல்லுகின்றான். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. எவ்வளவு பெரிய உண்மையை, தத்துவத்த கருத்துக்களை தொல்காப்பியன் சொன்னதை மிகச் சாதாரண எளிய பாடல் வரிகளிலே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவன் என்று பார்க்கிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், இன்னாது அம்மை உலகம் இனியன காண்போர் இயல்புணர்ந்தேரே. நான் பார்க்கிறேன் ஒரு பாடல், அனுபவி ராஜா அனுபவி. அதுல வரியில, அழகு கிளிகளின் கையாலே அடி விழுந்தாலும் சந்தோஷம். இது ஒரு சைக்காலஜி தெரியுமா? எவ்வளவு பெரிய உளவியல். அழகு கிளிகளின் கையாலே அடி விழுந்தாலும் சந்தோஷம். அதோட உடலே அதிலே தோன்றும் அடையாளம், அது ஒரு மாதிரி உல்லாசம். அந்த காலத்துல ஆண்கள் இவ்வளவு ரசிச்சது. இதை நான் பார்க்குறேன். அமெரிக்காவில் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர், கோடியா இருக்கு,
வருமான வரி கட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு எரிச்சல், ஒரு வெறுமை வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஓட்டலை தொடங்குகிறேன் விடுதி. அங்க 5 பெண்கள், அழகான பெண்கள். வர்றவங்களெல்லாம் கேவலமா திட்டுவாங்க. ஏன்னா பிசினஸ் நட்டம் அடையணும். நீ தேவையில்லை, சும்மா ஹோட்டல் திறந்து நட்ட கணக்கு காட்ட போறேன். 5 அழகான பெண்கள் உள்ளே வந்து பர்கர் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஒரு பர்கர் தூக்கி மூஞ்சில போடு. காஃபி வேணும், காஃபியா மூஞ்சில ஊத்த. நூடுல்ஸ் இருக்கா, உன்னை பார்த்தாலே நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கா, அங்க வந்துட்டான் பாரு. இப்படி பேசுவாங்க. என்ன ஆயிருக்கும் ஹோட்டல்? அப்படிதான் நினைக்கிறீங்க? நோ. மறுநாள் பெரிய கூட்டம் அலைமோது. என்னப்பா அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுது, ஒரு மாதிரி கிக்கா இருக்குப்பா, அங்க போகணும்பா. அந்த உளவியலை கூட புரிந்து வைத்திருக்கிறான் கண்ணதாசன். அப்படி எந்த ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் ஒரு சொல், ஒரு சொற்றொடர், ஒரு பாத்திரம் தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. பள்ளிக்கு வாழ்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு வாழ் இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தலையில முடிவு இருந்தா நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். எத்தனை அருகில் இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை. ஓ அப்படியா, வா, அப்படிங்கும்போது தான் அந்த படத்தினுடைய கதையே தான். பாரதி சொல்வான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று. கையிலே காசு பணத்திலே செல்வாக்கு நிறைந்தவனாக இல்லாத போது கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று. அதே போலதான் கண்ணதாசனின் இந்த பாடல், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுமணி